ஹலோ காம்ரேட்ஸ், என்னுடைய அடுத்த வீக்லி அப்டேட் வீடியோக்கு நான் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய லாஸ்ட் வீக் ரொம்ப நல்லா போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்குமே இது ஒரு ஈவென்ட்ஃபுல் வீக். எந்த வழியிலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் எதெல்லாம் என்னுடைய மிஸ்டேக்ஸ் நான் எதெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அது எல்லாத்துலேயுமே அட்லீஸ்ட் ஒரு 90% ஆச்சு நான் அதை கரெக்ட் பண்ணிருக்கேன் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதில் புலம்புனது என் ஸ்லீப் சைக்கிள் பற்றி. இந்த வாட்டி குறையே இல்லாமல் நல்லா தூங்கி எழுந்தேன், சீக்கிரமாக தூங்கி நல்லா லேட்டாக எழுந்தேன். ஸோ என் ஸ்லீப் சைக்கிளை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் ஒன், இந்த வாரம்லாம் அந்த லேட் நைட் கிரேவிங்ஸ் என் வயிற்றுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நான் இடமே தரல. கரெக்டாக எந்த டயத்துக்கு சாப்பிடணுமோ அந்த டயத்துக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு பகலில் அப்பப்போ பசிக்கிற டயத்துலேயுமே ஹெல்தி ஆப்ஷன்ஸ் தான் அது இருக்கப்போ அதுதான் நான் சூஸ் பண்ணேன் வீட்டில். ப்ளஸ் அம்மாவுமே அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் மூணாவது என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி. ஸோ எனக்கு கம்ஸ் டு மை ஆஃபீஸ் சைட் போன வாரம் ஒரு கிரிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் ஒர்க்கை நான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ அதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே எனக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்கல. தேர் வாஸ் அ ஹார்ட் வே வேர் ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மல்டிபிள் திங்ஸ் அட் த சேம் டைம். அதை எப்படியா கட்சாட் பண்ண முடியுமா தான் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ஒர்க் ஹேஸ் டு பி டன்ல. ஸோ அதனால் நான் அந்த ஹார்ட் வே வேர் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு கிரியேட் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் அதில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த ஒர்க் இஸ் டன் நவ். ஸோ அது வரைக்கும் எனக்கு ஒர்க் வைஸ்லையுமே போன வாரம் ஒரு சாட்டிஸ்ஃபைங் வீக் தான். 3 நாளுமே ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ்லையுமே இப்போது கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பர்சன்ஸ் கிடச்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி மாதிரி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணல. யாராவது கூட பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க லைஃப் அப்டேட். ஸோ அட்லீஸ்ட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆன் ஃபியூ திங்ஸ் ஆஃப் லைஃப் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இப்போதைக்கு நான் லஞ்சுக்கு தனியாக போய் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. அது மாதிரி எனக்கு இப்போது எப்போ போனாலுமே யாராவது ஒருத்தர் கூட சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஜோனில் நான் இருக்கேன். ப்ளஸ் எனக்குமே அந்த ஒரு ஜோனில் அவங்க இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என் பர்சனல் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயத்தில் ப்ரொடக்டிவாக தான் இருந்தேன். நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் வீக்லேயும் செகண்ட் வீக்லேயும் சொன்ன அந்த 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் புக்கில் ஒரு பெரிய ப்ராக்ரஸ் பண்ணிருக்கேன். ஐம் ஆல்மோஸ்ட் அபவுட் டு ஃபினிஷ் இட். அடுத்த வாரத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக அதை ஃபினிஷ் பண்ணி அதுக்கு அந்த புக்குக்கான ஸ்பெசிஃபிக் ரிவ்யூ தருவேன். யூஸ்வலாக வாரத்துக்கு ஒரு படமாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கி பார்ப்பேன். ஸோ இந்த வாரம் நான் அப்படி பார்த்த படம் தான் இங்கிலீஷ் படம் ஒன்று, ஐ சா த டிவி க்ளோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான படமாக எனக்கு தெரிஞ்சு. இப்போது ஒரு சில படம்லாம் அந்த லேயர் பை லேயராக பார்க்கணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பார்க்காம மேலோட்டமாக பார்த்தா படம் புரிஞ்சு. பட் அதுதான் என்டையர் கருத்தானும் தெரியல. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோலாம் தனியாக பார்க்குறப்போ அந்த டைரக்டரோட இன்டர்வியூவில் நிறைய விஷயம் சொல்லிருக்காரு. அவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபி இல்லை, ஆனால் அது அவருக்கான ஒரு பர்சனல் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி அவர் லைஃப்பில் நடந்த நிறையா விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தான் இந்த படம். அதோட அவுட்புட்டு தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் பேட்டியில். ஸோ அப்படி அதோட கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப மேபி இன்னும் ஒரு லெவல் ஆஃப் ஹையர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. வுட் ஐ ரெக்கமெண்ட் திஸ் மூவின்னு கேட்டால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேறு போகும். ஸோ நாட் எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. எனக்குமே இதை பார்த்து முடிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு 2 தடவை பாஸ் பண்ணி தான் பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாக. ஸோ நல்லா இருந்துச்சு. பட் நிறைய இன்ட்ரிகேட்டான மெசேஜஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்குமே ரொம்ப அவ்வளோ இன்டெப்த்தாக புரியலை இந்த படம். ஆக்சுவலி என்னோட பெட்டராக யாராவது பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சண்டேவே இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ அதுவுமே ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். போன வீக்கில் நான் பண்ணது, அந்த வீடியோ ஷூட் பண்ணது, அந்த வீடியோ எடிட் பண்ணது, அதுலேயே நான் ரொம்ப ஆக்குபைடாக இருந்தேன். என் ஒர்க் ஹார்ஸ் இல்லாமல் மிச்ச ஃப்ரீ ஹார்ஸில் நான் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதுனால. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. அந்த வீடியோ பண்ணுற ப்ராசஸ்லேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் அந்த வீடியோ பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நான் திருப்பி நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆல்சோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே அவங்க எல்லாருக்கும் அதிலெல்லாம் கனெக்ட் ஆச்சு. இது மாதிரி நிறைய பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு சஜஷன் சொன்னதுமே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு ஹார்ட் வார்மிங் வீடியோ பண்ணதுனால எனக்கு அதுக்கான ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணப்போ அது இன்னும் எனக்கு மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோ பண்ணதில் அதில் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, நிறைய பேருக்கும் அதில் ஏதோ ஒரு ரே ஆஃப் ஹோப் அவங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் ஹியரிங் தோஸ் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் வீக்கெண்ட் டிஃப்ரெண்ட் மேரேஜ்ன்ற மாதிரி. ஸோ இந்த வீக்கெண்டும் நான் என்னுடைய காலேஜ்
தங்கச்சி ஒருத்தியோட மேரேஜ் தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். அண்ட் அதை அட்டன் பண்ணுற சாக்கில் ஐ வாஸ் ஏபிள் டு மீட் ஃபியூ ஆஃப் மை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். யாரை வந்து நான் கடைசியாக இதுக்கு முன்னாடி வேறு யாருக்கு இது மாதிரி கல்யாணம் ஆச்சோ அங்கே பார்த்தது. மேபி ஒரு 5-6 months கழிச்சு திருப்பி அவங்களெலாம் இந்த ஒரு இடத்துல பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்களோட எல்லாம் பேசினேன். அவங்களுடைய கரண்ட் லைஃப் என்ன, என்னுடைய கரண்ட் லைஃப் என்ன, எங்களுடைய காலேஜ் லைஃப்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போய் நிறைய பேசுகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் வந்து யூஸ்வலாக ரொம்ப சில பேர்கிட்ட தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலுமே அந்த கேப் எதுவுமே தெரியாமல் அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப், அந்த லோ மெயின்டெனன்ஸ் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். எவ்வளோ நாள் கழிச்சு பேசினாலுமே நீ ஏன் என்கிட்ட பேசலை, நீ தான் என்கிட்ட பேசுவியாப்பா அப்படின்னு அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அப்போ பேசினா சரி ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பேசணுமோ அப்போ பார்த்தது, ஆமாம் பார்த்தது, அது இப்போ புதுசாக அந்த இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணலாமே, தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணி ஒரு 2-3 பேர்கிட்ட கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனாக இருந்துச்சு. ஸோ அவங்க லைஃப்பில் என்னென்ன நடக்குது, நான் இங்கே என் லைஃப்பில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே அவங்களோட ஷேர் பண்ணேன். அண்ட் அங்கேயுமே வந்து ஒருத்தவங்க வந்து என்னை வந்து இந்த வீக்லி ரவுண்ட் வீடியோ மூலியமாக தான் வந்து அது ஏதோ என் ஐடென்டிட்டி மாதிரி என்னது புஷ்பா சொல்கிற மாதிரி அது என் பிராண்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை வச்சு தான் சொன்னாங்க, நான் வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போ அப்போ இதெல்லாம் வந்து வீக்லி அப்டேட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறவங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கல்யாணத்தில் வச்சு பேசினப்போ. ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து இத்தனை பேர் பார்க்குறாங்கன்றதே எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐம் டூயிங் திஸ் ஆல்சோ. லைக் இதை நான் கண்டினியூ பண்ணுறதுலையும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதை வந்து பாதியில் அபேண்டன் பண்ணாமல் இன்னும் ரொம்ப தூரம் போகல. பட் ஸ்டில் இவ்வளோ தூரத்துக்கும் நான் பண்ணுவேனான்றதும் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப டவுட் பண்ணேன். சும்மா ஒரு வீடியோவோட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் இது பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோரோவர் அப்ரிஷியேட் பண்ணுறது 2 பேர் 3 பேரோ இருந்தாலுமே ஒரு மாதிரி ஜென்யூனான ஃபீட்பேக் எனக்கு சொல்கிறாங்க, கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை நிறைய பண்ணு அதை நிறைய பண்ணுன்ட்டு எனக்கு புது புது கண்டென்ட்டுக்கான ஐடியாஸ் எல்லாம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதெல்லாம் தான் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய புஷ், ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து என்னுடைய இந்த கன்சிஸ்டன்சிக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன். வீக்லி ஒரு வீடியோவோ 2 வீடியோ போடுற அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது இப்போதைக்கு ஐ சி தட் அஸ் அ வெரி பாசிட்டிவ் திங்ஸ். எனக்கு என்கரேஜ் பண்ணுறவங்களுமே வந்து நிறைய நல்ல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, நான் அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறதுல. ஸோ இட் வாஸ் சச் அ வீக் ஃபார் மீ. ரொம்ப என்னுடைய பர்சனல் லைஃப்பில் அந்த செட்பேக்கு அப்புறம் நான் கொடுத்த இந்த கம்பேக்கை வந்து ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அதுக்கு முன்னாடி வாரம் நான் எதுனா நினச்சி நான் எனக்குள்ளே ஃபீல் பண்ணணும், ஐயோ இது இப்படி இருக்கோமே, நம்ம இப்படி இருக்க மாட்டோமே, நம்ம இதில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாவாக எனக்குள்ளே நான் நோட் பண்ணி வச்சனோ அது எல்லாத்துலேயுமே நான் ஒர்க் பண்ணேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து ரெக்டிஃபையும் பண்ணேன். மேபி அந்த டூம் ஸ்க்ரோலிங் பார்ட்டில் மட்டும் இன்னொரு 5% இப்போ இருந்ததோட பெட்டராக இருந்திருக்கலான்றது எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ அதுலேயுமே நான் இந்த வாரம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன். அந்த கைசன்ன்ற அந்த டெக்னிக்கை நான் திருப்பி எனக்குள்ளே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கம்பேக்கை வந்து ஒரு வீக்குக்கான கம்பேக் இல்லாமல் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணுன்றதில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படிலாம் எந்தெந்த ஆங்கிள்லாம் நீங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து ஹாவ் அ தாட் அபவுட் இட். செல்ஃப் அனலைஸ் யுவர் செல்ஃப். இந்த குட்டி ஸ்டோரி பாட்டில் வர மாதிரி நமக்கான செல்ஃப் மோட்டிவேஷனும் நம்மளே தந்துக்கு ரெடியாக இருக்கணும். செல்ஃப் எவாலுவேஷனும் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்றைக்குமே கூச்சப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. தெர் இஸ் ஸோ மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஒரிஜினாலிட்டி. ஐ கெஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த ஃப்ளாஸ் இல்லை அவங்க நெகட்டிவ் பார்ட்டெல்லாம் வந்து அவங்க ஒரிஜினாலிட்டியில் இன்க்ளூட் பண்ணி இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன், அதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து தெரியல. இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு மீ அட்லீஸ்ட். ஏன்னா நமக்கே ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சும் அதை வந்து நம்ம இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை செல்ஃப்னு சொல்கிறதுல ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கோனா பெனிஃபிட் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லாமல் நம்ம ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணி அதை நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு வழி கொடுக்குது. நம்ம ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக நமக்கோ இல்லை இந்த சொசைட்டிக்கோ இருக்கலான்றப்போ அந்த இடத்துல வந்து அது நம்ம ஒரிஜினாலிட்டி அப்படின்னு பார்க்குறத விட நமக்கு ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஆங்கிளில் நம்ம யோசிச்சு நம்ம மாறணும்னு முடிவு பண்ணி அந்த ஒரு செகண்டில் ஒரு டிசிஷன் எடுத்துட்டோன்னா ஆப்வியஸ்லி நம்ம அப்படி மாறுறோன்னா அந்த ஒரு மாற்றத்துக்கான ரிக்ரெட் நம்ம என்றைக்குமே ஃபீல் பண்ண மாட்டோம்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ், உங்கள் வீக் எப்படி போச்சுன்றது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற வீக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் வீக்காக அமையும்னு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். சேம் டைம் நீங்களுமே வந்து உங்களுக்கான நல்ல விஷயத்தை மட்டும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அன்பை மட்டும் கொடுங்க, என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட் வீடியோலையோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லி அப்டேட் வீடியோலையோ உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட் காம்ரேட்ஸ்.